வணக்கம். மெட்ரா சைக்கோட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டிரைவர் ஜாப்க்கான எக்ஸாம் வந்து இன்றைக்கி நடந்துச்சுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ தான் நான் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த காணொலியில் பாட்டி தமிழ் பாட்டோட காணொலி தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையான விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணை நாயகன் என்பவர் வந்து அப்துல் கலாம். 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஆன்சர் வந்து ஏ. தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை டேஸ் இடத்தில் நடத்தி வருகிறதுனா மாமல்லபுரத்தில் நடத்தி வருது. அதே போல் கும்பகோணத்துலேயும் நடத்தி வருகிறதுங்க. மாமல்லபுரம் ஆன்சர். தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஐஞ்சிறு காப்பியங்கள், ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள் கேட்குற ஐஞ்சிறு காப்பியங்கள் ஒன்று வந்து யசோதர காவியம். எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துதல் மனித நேயம். ஆன்சர் வந்து சி. தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார். ஆன்சர் வந்து டி. அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. ஆன்சர் வந்து டி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் வந்து வள்ளலார். தமிழக சிற்பக்கலையில் கட்டிடக்கலைகளிலும் இடம் பெற்றுள்ளன. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி. தமிழக சிற்பக்கலையில் கட்டிடக்கலையும் இடம்பெற்றுள்ளது. மணிமேகலா தீவு மணிமேல் அழுத்து சென்ற தீவு வந்து மணிப்பல்லவ தீவு. மணிமேகலா தீவு மணிமேல் அழுத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆன்சர் வந்து சி. வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். சி. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். இந்திய விடுதலைக்கு முன்னின்று பாடுபட்டவர் வந்து நேதாஜி. காந்தியடிகள் டேஸ் வையம் போட்ட வாழ்ந்தார். சரிங்க, காந்தியடிகள் வையம் போட்ட வாழ்ந்தார். ஆன்சர் வந்து ஏ. குறிப்பு வினைச்சம் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினைச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. பொருந்தாத இணை எதுனா ஆதிச்சநல்லூர் அறிக்கைமேடு. சரிங்களா? முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுதல். அதான் ஆன்சர் ஏ. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எதுனா தேசிய திறனாய்வு தேர்வு, ஊரக திறனாய்வு தேர்வு, தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவி தேர்வு. மூன்றும் சரி. தோட்டத்தின் நம்பி உண்டிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. ஸோ ஆன்சர் வந்து பி. பாரத். பொருத்தமான இணையை தேர்வு செய்க. மையல் வந்து விருப்பம் டி. அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. ஆன்சர் வந்து சி. அம்பேத்கர் சமூக பணியை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது. மக்கள் வாழும் நிலப்பதியை குறிக்கும் சொல் வந்து வைப்பு. வானம் அளந்து என்னும் சொல்லி பிரித்தில் கிடைப்பது வானம் கூட்டல் அளந்து. இயற்கையை போற்றுதல் தமிழர் வந்து பார்த்திங்கன்னா மரபு. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து உ உ. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து வந்து இவ். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் வந்து எச்சம். ஆன்சர் வந்து பி. கண்ணதாசன் இயற்பெயர் வந்து முத்தையா. மேன்மை தரும் அறம் என்பது வந்து கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் வந்து கு. அழகிரிசாமி. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுவர் ராபி சேது பிள்ளை. காந்தியடிகள் உடை அணிவது மாற்றத்தை ஏற்படுத்தி வந்து மதுரை. காகித மில்லத் எம்மொழி சொல்லலாம் அரபி மொழி சொல். காரணப்பெயரை வட்டமெடுக்கிறது வந்து வளையல்லாம் காரணப்பெயனா வளைந்திருக்கிறது. புத்தரின் வரலாற்றை கூறும் வந்து ஆசிய சோதி. நேர்மையான வாழ்பவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாது தீவினை. மழை எல்லாம் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் வந்து மழை எல்லாம். ஆன்சர் வந்து பி. 46 யாதும் ஊரை யாவரி என்னும் கொள்கை எழுதியவர் வந்து கணியன் பூங்கொற்றனார். பின்வரத்தில் முறையான தொடர் எதுனா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு இடம் உண்டு. ஆன்சர் வந்து ஏ. 48 மலர்கள் தலையை நழுவும் போது தளர பிணைத்தல். மலர்கள் தரையை நழுவும் போது தளர பிணைத்தல். கோசல நாட்டின் கொடை இல்லாத காரணம் என்னென்னா அங்கு வறுமை இல்லாததால். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்றும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா மேம்பட்ட நிர்வாகத்திறன் பெற்றவர். நண்பர்களே, இப்போ 50 கொஸ்டின் தமிழ்லேருந்து பார்த்தோம். இதுக்கு நான் 50க்கு வந்து நீங்கள் 20க்கு மேலே எடுத்துட்டாலே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவீங்க. இந்த கோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும் தமிழில் பார்க்குறாங்க. இதில் ஜஸ்ட்டு 20க்கு மேலே பாஸ் பண்ணால் போதும். மீதி ரிமைனிங் 75 மார்க்குக்கு தான் உங்களுக்கு கட் ஆஃப் வைக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் 20க்கு மேலே இந்த மார்க் கண்டிப்பாக எடுத்துருப்பீங்க. நம்ம அடுத்த வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் வந்து நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் நண்பருக்கு தேவைன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.